புதுசா இப்ப மாடு வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வராங்க. அவங்க எப்படி பார்த்து வாங்கணும்? வந்து மாடு உயர்ந்தரம் பாப்பாங்க. ஆ. சுழி 3 சுழி இருக்கான்னு முழிய பாப்பாங்க. கொம்ப பாப்பாங்க. கால் கணம், வால் பிறவி, நீர்த்தரை எல்லாத்தையும் பாப்பாங்க. எல்லாம் சுத்தமா இருந்துட்டா சொல்ற விலையோட நம்ம புடிச்சுட்டா ஒரு மாதிரி 50 ரூபா சொன்னாருங்க. நம்ம வந்து ஒரு 40 ரூபாய்க்கு எதிர்பார்ப்பாங்க. அவங்க புடிச்சா கொடுப்பாங்க, பிடிக்காட்டி அடுத்த சொல்லி போயிடலாம் பார்க்க போயிடலாம். ஓகேங்க. இப்ப சுழி சொன்னீங்களே எங்க இருக்கணும்? நெத்தில ஒண்ணு, இந்த கொண்டையில ஒண்ணு, செம்புல் கிட்ட ஒண்ணு இருந்தா தான் மாடு சுத்தமான மாடு. ஓகே. இப்ப மாடு வாங்கணும்னா 3 சுழி இருக்கிறத பார்த்து வாங்கினா நல்லது. நல்ல மாடு. ஓகே. இப்போ இந்த ரகம் என்ன ரகம்? இது வந்து இது மைசூர் மாடுங்க. மைசூர் ரகங்களா? ஓகே. இது என்ன ரேட் போகும்? இப்போதைக்கு வந்து 50 ரூபா சொல்றாங்க. நம்ம தள்ளா வந்து 40 ரூபா எதிர்பார்க்கறாங்க. ஓகே. இந்த மாடு வெரைட்டியை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இது வந்து வண்டி ஓட்டலாம், ரேஸ் ஓட்டலாம், உழவு, பரம்பு அடிக்கலாம். ஓகே. இது எத்தனை வயசு இருக்கும் இதுக்கு? இது வந்து 7 மாசம் தாங்க இருக்கும். 7 மாசம் தான் இருக்கும். 7 மாசம் தான் இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி என்ன ரகம் ஐயா? இது செம்பூர். செம்பூர் வந்து செம்பூரணி அதே மாதிரி தான் எல்லா எந்த சுழி இருக்கா, இந்த கொம்பு இருக்கா, இது கொம்பு ஆடக்கூடாது, இந்த சுழி இருக்கணும், இந்த சுழி 3 சுழி இருக்கணும், நீர்த்தர ஒட்டி இருக்கணும், வால் பிறவி கட்டடின்னு வால் மொழிக்கு கீழே தொங்க கூடாது, மொழிக்கு மேல இருக்கணும், காலுக்கு வந்து கட்டடி காலா இருக்கணும். அது நல்லா விலை போகும். இப்ப இது என்ன ரேட்டுங்கய்யா? இப்ப வந்து இது வந்து 30 ரூபா சொல்றாங்க. நான் வாங்க சம்சாரி 25 ரூபாய் கேக்குறேன். அவங்க அப்படி நிக்குது. ஓகே. இது எந்த அளவுக்கு உயரம் வளரும்? உயரம் வந்து 13 படி வளரும். 13 படி வளரும். நல்ல மாடு வந்து சப்பட்டை ஆகும். ஓகே. இப்போ இதுக்கு எத்தனை வயசுங்க? அவ்வளவு வயசுக்கு வந்து 5 மாசம் தான் சாமி ஆகும். 5 மாசம் வந்து பொடி இளங்கண்டு. இந்த மாடுகள் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதேதான் எல்லாமே உழவு, வண்டி, பரம்பு எல்லா வேலைக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ மாடுகள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே. உங்களோட போன் நம்பர் சொல்லுங்க. 97 15 79 86 80. இப்போ நீங்க திருவண்ணாமலைக்கு வருஷம் வருவீங்களா? வந்துட்டு இருக்கோம். ஓகே. நீங்க எந்தெந்த சந்தைக்கெல்லாம் நீங்க போவீங்க? எங்க சந்தை இருக்கா எல்லா சந்தைக்கும் உண்டு. எல்லா சந்தைக்கும் போவீங்க. இந்த வார சந்தைகள் எல்லாம் சொன்னாங்கல்ல. நம்ம நம்பர் ஏத்திங்க. சொல்லுங்க. 97 86 45 72 71. ஓகேங்க. ஐயா இந்த மாடு என்ன ரகம்? வட ரகம். இதுக்கு வயசு என்ன இருக்கும்? இதுக்கு வயசு 1.5 வயசு ஆகுது. எத்தனை பல்லுங்க ஏற்பட்டிருக்கும் இந்த மாடுக்கு? இது 2 பல்லு. 2 பல்லுங்களா? இது என்ன ரேட்டு போகும்? இது 75 ரூபா சொல்றாங்க விலை. 75 ரூபாங்களா? நீங்க என்ன ஊர்ல இருந்துங்க வந்திருக்கீங்க? நாங்க திருப்பத்தூர். நீங்க என்னென்ன சந்தைக்கெல்லாம் ரெகுலரா போவீங்க மாடு கொண்டு போயிட்டு? செவ்வாய்க்கிழமை மட்டப்பள்ளி சந்தை, புதன்கிழமை வரப்பம், வியாழக்கிழமை புதுப்பேட்டை, வெள்ளிக்கிழமை ஊத்தங்கரை, சனிக்கிழமை வாணியம்பாடி, ஞாயிற்றுக்கிழமை பாச்சம்பள்ளி. எல்லா ஒரு சந்தைக்குமே நீங்க எல்லா ஒரு சந்தைக்கு போவோங்க. இது வந்து கரும்படை. இது வந்து ரேட் வந்து 25 27 போகும் ஜோடி. வயசு வந்து இதுக்கு வந்து 1 வயசு ஆகுது. இது வந்து 7 மாசம். வெள்ளைப்படை. இது வந்து கரும்படை. இது என்ன ரேட்டுங்க? இது 15,000. அது ஜோடி 30,000 சொல்றாங்க. இது 25. இது வந்து 25,000 ரூபாவா? இது வந்து ஒரு ஜெர்சி. இது சேமக்குட்டி பட்டை. இது எத்தனை வயசு ஆகுது? இது 7 மாசம் ஆகும். எத்தனை பல்லுங்க? இது பல்லு வைக்கல. இன்னும் பல்லு வைக்கல. ஆக்சுவலா மாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வயசுல வந்து பல்லு வைக்கும்? இதெல்லாம் வந்து 2 வயசு ஆனாதான் பல்லு வைக்கும். 2 வயசு ஆனாதான் பல்லு வைக்கும். ஆமா. இதோட விலை? இது விலை வந்து 10,000 ரூபாய் கேட்குது. ஜோடி எவ்வளவு வருது? இது ஜோடி வந்து பொட்டக்கண்ணு. இது ஒண்ணு தான் சிங்கிள் தான் வளர்க்குறது. அது 27,000 விலை சொல்றாங்க. 23 கேட்டுங்கிறாங்க. இது என்ன ரகம் சொன்னீங்க? இது படை தான். இதெல்லாம் மேக்ஸிமம் என்ன ஊர்ல அதிகமா கிடைக்கும்? அதிகமா திருப்பத்தூர் சைடு. திருப்பத்தூர் சைடுல இந்த ரகம் கிடைக்கும். ஆமா ஆமா. இது என்ன ரகம்யா? இது வந்து வெள்ளைப்படை. இது எல்லாம் திருப்பத்தூர் சைடு தான் பூரா கிடைக்கிறது எல்லாம். இந்த சைடு பூரா மாடு பூரா திருப்பத்தூர் லைன் தான் வர்றது. அது என்ன ரகம்யா? அது செகுல். இது என்ன ரேட்டு போகும்? அது வந்து 35,000 சொல்றேங்கிறாங்க. ஒரு 30 ரூபா இருந்தா கொடுத்துருவோங்க. இப்ப இதுக்கு என்ன வயசு ஆகும்? அதுக்கு வந்து 1 வயசுக்கு மேல ஆகும். 1 வயசா? இப்போ மாடு யாருக்காவது வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி தருவோங்க. உங்களோட போன் நம்பர் என்னன்னு சொல்லுங்களா? 95 97 89 95 65 65. ஓகேங்க. ஐயா இந்த மாடு என்ன ரகம்யா? பூர்ணி ரகம். பூர்ணி ரகங்களா? இந்த மாடுக்கு என்ன வயசு இருக்கும்? 6 பல்லா இருக்கு. 6 பல்லா? இந்த மாடு என்ன ரேட்டுங்க ஐயா? 2.5 லட்சம். 2.5 லட்சம் ரூபாங்களா? நீங்க என்ன ஊருங்க ஐயா நீங்க? ஆரணி பக்கம் மெய்யூர். மெய்யூர்ல இருந்தா? இப்போ நீங்க என்னென்ன மாடு ரகலாம் கொண்டு வந்திருக்கீங்க? பூர்ணி ரகம், ஆண்டி பவுனூர், நாட்டு மாடு. நாட்டு மாடு. இப்போ இந்த மாடு எல்லாம் என்ன ரகம் ஐயா? இது ஆண்டி பவுனூர் ரகம். ஓகே. இந்த மாடுகள்லாம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? வண்டிக்கு பயன்படுத்தலாம், ஏருக்கு, பரம்புக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். வேர்கித்தி மாடு. இது 1.5 லட்சம் விலை சொல்றேன். 1.5 லட்சம் ரூபாங்களா? இது எத்தனை பல்லு?
6 பல்லு. 6 பல்லுங்களா? இது நாட்டு மாடு. ஆ இது 70,000 விலை சொல்றேன். 70,000 ரூபாய். இது எத்தனை பல்லுங்கய்யா? இது ஒரு சிங்கிள் மாடா? செங்கல் மாடு. இது பூர்ணி சைஸ் மாடு. ஆ ஆ இன்னும் பல்லு வைக்கல. ஆ ஆ இது 2 பல்லு கொண்டதா? ஓகே. இது என்ன ரகம் ஐயா? பூர்ணி ரகம். பூர்ணி ரகங்களா? இது என்ன ரேட்டு? 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபா. இது இந்த மாடு 6 பல்லு. இது என்ன ரகம்? இது ஆண்டி பவுனரு. ஆ இது ரேட்டு 1,70. 1,70ங்களா? இது என்னங்கய்யா? இன்னும் பல்லு வைக்கல. இந்த மாடு இன்னும் பல்லு வலிக்கீங்களா? வைக்கலையா? பல்லே வைக்கல. இது என்ன ரேட்டு சொல்றீங்க? இது 1,70 சொல்றோம். 1,70. சரி, இப்போ மாடுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்க ஃபோன் நம்பர்? 93 ஆ 60 ஆ 27 ஆ 95 ஆ 31. சரிங்க ஐயா. ஐயா இது என்ன ரகம் ஐயா மாடு? இது வந்து மைசூர் ரகம். மைசூர் ரகங்களா? ஓகே. என்ன ரேட்டுங்க ஐயா இது? இது வந்து 65,000 சொல்றாங்க. 55க்கு 56 கேக்குறாங்க. இது எத்தனை பல்லுண்ணா? பல்லு போடலன்னா இன்னும் பல்லு ஒரு போடல. வருஷம் பல்லு போடும். ஓகே. உங்ககிட்ட எத்தனை ரகங்கள் மாடுலாம் இருக்கு? எல்லாம் மைசூர் தான். எல்லாமே மைசூர். மைசூர். இது என்ன ரகம் சொன்னீங்க? இது மைசூர். 3 ஜோடியுமே மைசூர் தான். 3மே மைசூர் தான். 3 ஜோடி மைசூர். ஓகே. நீங்க என்ன ஊர்ல இருந்து நான் வரீங்க? நாங்க தருமபுரி பக்கம் செல்லாரள்ளி, கடத்தூர் பொம்படி பக்கம். ஓகே. நீங்க இப்போ திருவண்ணாமலையில வந்து சந்தையில வந்து வருஷம் வருஷம் வருவீங்களா? வருஷம் வருஷம் வருவோம். இது எல்லாமே மைசூர் கண்டுபிடி தான். மைசூர் தான். தெலமாலம் கொண்டாரப்பள்ள வாங்குறது. இதுக்கெல்லாம் வயசு என்னங்க ஆகுது? இதுக்கு வயசு வந்து 2 வருஷம். 2 வருஷம். ஓகே. இது ஃபுல்லா இப்போ இங்க திருவண்ணாமலை சந்தை 2 வருஷம் ஆகும். அதுக்கெல்லாம் 1.5 வருஷம் ஆகும். இதுக்கு வந்து 1.5 வருஷங்களா? ஹாஸ்டல்ல கட்டுறது. ஓகே. இப்போ திருவண்ணாமலை சந்தையில வந்து எவ்வளவு ரகங்கள் மாடுலாம் வந்திருக்கு? ரகம் வந்து மைசூர் வரும், அந்த பூர்ணிக்கு வரும், அந்த கிழக்கு தீவை போட. ஆ அவ்வளவுதான். தென்னாட்டு மாடுலாம் அங்க வராது. குதிரைங்க வரும். அவ்வளவுதான் மாடு கட்டு. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா. 76 ஆ 39 ஆ 78 ஆ 27 லாஸ்ட் 78. சுப்பிரமணி. லாஸ்ட் 78. 78ங்களா? சுப்பிரமணி. ஓகேங்க. யாராச்சும் மாடு வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க.